ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது வெள்ளிக்கிழமை நடந்த நம்ம விஜயனோட மக்கள் சந்திப்பு எல்லாருக்குமே தெரியும், சேலத்தில் நடந்துச்சு. பட் அது மக்கள் சந்திப்பு இல்லை, தொண்டர்களுக்கான சந்திப்பு. ஏன்னா மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. நிறைய விதிமுறைகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்காக மக்கள்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, 5000 பேர் மட்டும் வந்து பார்க்குறன்ற மாதிரி, அப்புறம்லாம் லைவில் எல்லாருமே பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி லைவில் எல்லாமே போட்டாங்க. எப்பவுமே விஜயனாலேருந்து கேட்டுலேருந்து அவர் ஸ்பீச்சுக்கு வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. லைவ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ காலையிலேருந்து அந்த லைவ் போயிட்டு தான் இருந்துச்சு. சரி, என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் மகளிர் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒரு நியூஸ் போகுது காலையிலே. இன்னத்துக்கு இந்த 5000 ரூபாய் திடீர்னு அப்படின்னு, கோடைக்கால தினத்துக்கு 2000 ரூபாவா, இந்த எலெக்ஷன் வரனால மார்ச் ஏப்ரல் அதுலேருந்து 3000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாய். இப்போ அது கொடுத்துட்டாங்க. இப்போ அது ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு வரலான்னு தான் இருந்தாங்க. பட் ஆனால் விஜயனா அந்த வரவனே இது கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டே வருது. விஜயனா ஸ்பீச் அப்படியே ஏறிட்டே போகுது. ஸோ அவரும் அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. வாங்கிக்கோங்க, நம்ம காசு தான் அது. நம்ம ஐயோ வேணாம்லாம் நம்ம சொல்லவே கூடாது. 1000 கொடுத்தாலும் சரி, 2000 கொடுத்தாலும் சரி, வாங்கிக்கோங்க, எல்லாமே நம்ம காசு தான். வாங்கிட்டு செவுட்லேயே விசில் அடிச்சு அனுப்பணும்னு சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் அது என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் முட்டாள்னு நினச்சிட்டாங்க. இவங்க 1000 ரூபாய் கொடுத்தா தானே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க. நம்ம 5000 ரூபாய் கொடுத்துட்டா நம்ம கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தியா. ஆனால் சில பேருக்கு அது அப்படியே பொருந்தது. இப்போ சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது அப்படியே பெருசாக நினைக்கிறாங்க. ஐயோ 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு, இவராச்சு தான் வரணும், இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. 5000 ரூபான்றது என்ன, ஒரே நாள்லேயே செலவிடும். அது எப்படி சொல்றது, 3 மாசம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் தவிர்த்து உங்களுக்கு மாசம் 5000 கிடையாது. அப்படி கொடுத்துருந்தோம்னா அது 4 வருஷமா அது கொடுத்துருந்துருக்கணும். 1000 ரூபாய் கொடுத்துருந்துருக்கணும். அது நான் திடீர்னு இந்த வருஷம் மட்டும் 5000, போன வருஷம் கொடுத்துருக்கலாம், அதுக்கு போன வருஷம் 5000 ரூபாய் கொடுத்துருக்கலாம், அப்பெல்லாம் கொடுக்கலாம். இப்போ எலெக்ஷன் டைம் கொடுக்கணும்னு யோசிங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பிளானை யோசிங்க. நம்மளை முட்டாளாக்குறாங்க, நம்ம முட்டாளாக தான் நினைக்கிறாங்க. இது பீகாரில் நடந்திருக்கு. இது மாதிரி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஓட்டை வாங்குறதுலாம். இப்போ டேரெக்டாக அந்த ஓட்டுக்காக அந்த காசு கொடுக்க முடியாதுன்னு இப்படி அக்கௌண்ட்டில் போடுறது. ஏன்னா நம்ம வச்சுருவாரு, சும்மா இருக்க மாட்டேன், இப்படியா கையில் கொடுத்தா கண்டுபிடிச்சி ஃபோட்டோ போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அது அக்கௌண்ட்டில் மகளிருக்கான காசு அப்படின்னு சொல்லி. ஆனால் சில மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் 5000 ரூபாய் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். 10,000 ரூபாய் கூட கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்றதுல மட்டும் தெளிவாக இருக்காங்க. ஸோ விஜயனா ஸ்பீச் வர 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 இந்த டிஎம்கேவோடது அப்படியே குறையுது. ஸோ அதான் நான் சொல்கிறேன், 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு ஆசைப்பட்டு 5 வருஷம் லைஃப்பை விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இவங்க கொடுக்குறன்னு ஒரு பிளான் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அது அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அடிச்சு சொல்லுவோம், கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்காக ஒரு வில்லங்கம் பண்ணி இத்தனை வருஷங்கள் எப்படி அலைய விட்டு விசில் வச்சு அதெல்லாம் ஒரு மைண்டில் அவங்க உட்காரும். உங்களுக்கு இதுக்கப்புறம் இன்னும் கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதனால தெளிவாக இருங்க. 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே தப்பு நம்ம பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன். சில பேர் அது புரிய மாட்டேங்குது. 5000 ரூபாய் கச்சிச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 5000 ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, 5000 ரூபாய் கொடுத்தா நம்ம பெருமையாக பேசி ஓட்டு போட்டுருவோம் அந்த எண்ணம். மக்கள் முட்டாது, நம்ம இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஓட்டு போட்டுருவோம். 1000 கொடுத்தா தான் நம்மள நம்ப மாட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்துருவோம், அப்படியே அவங்களுக்கு அதுவே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அந்த எண்ணம். அந்த எண்ணத்தை வர வைக்கவே கூடாதீங்க. விஜயனா சொன்னது தான், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டு விசிலுக்கு மட்டும்தான் இருக்கணும். அது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டேட் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பாக வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட விலைவாசியில் கம்மியாகணும்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்றது முடிவு பண்ணுங்கள். இன்னும் ஒரு 50 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதனால தெளிவாக யோசிங்க. விஜயனா சொன்னது தான், விஜய் முக்கியமா ஸ்டாலின் ஐயா முக்கியமான்றதை யோசிச்சுங்க. இதான் நம்ம சொல்கிறது. ஏன்னா விஜயனா ஸ்பீச்சில் அப்படி இருந்துச்சு. அவர் எல்லா வீடியோவும் பார்க்குறன்றதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. அந்த சின்ன பசங்க ஒருத்தர் பேட்டி கேட்பார், யாருக்கு உங்கள் ஓட்டு அப்படின்னு. அந்த பக்கத்தில் இருப்பேன், மாமா விஜய் எனக்கு சொல்லுமா, விஜய்க்கு சொல்லுமா, விஜய்க்கு சொல்லுமான்றதுலாம் அதிப்பட்டு ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோலாம். ஸோ அதனால் விஜய் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி
மக்களும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் இந்த 5,000 ரூபாய் வந்துச்சு நிறைய பேர் கொஸ்டினும் பண்ணுறாங்க. எடப்பாடி 2,000 ரூபாய் தராரு, இவர் 5,000 ரூபாய் கொடுக்குறாரு, அதுவும் எதுக்கு கொடுக்குறாரு, எலெக்ஷனுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. சில பேர் இந்த 5,000 ரூபாய் எல்லாத்துக்கும் உதவும், நாங்கள் இது ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்றாங்க. சந்தோஷம் தான், உங்கள் காசு தான், நம்ம காசு தான். பட் அது எந்த காசு எவ்வளோ நாளைக்கு யோசிங்க. அது உங்களோட பணம் தான், நம்மளோட பணம் தான். அதை வச்சு 2 நாள் தான் வச்சு முடியும். விலைவாசி ஏறிச்சு, புரியுதுங்களா? அதனால யோசிங்க. இப்படி கொடுத்து அப்படி எடுக்கிறாங்க. ஸோ அதனால தெளிவாக இருங்க. இதுவும் விட்டுட்டோம்னா யாராலையும் நம்மளை காப்பாற்றவே முடியாதுன்றது ஒரே வழி. அவங்களுக்கு ஒன்று இந்த ஜெயிஸ்டா இப்போ நம்மளை காப்படிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க. நம்ம இந்த நாள் விஜயன் வந்த பிறகு நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்றது அவங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஏன் நம்ம எங்களை இப்படிலாம் பண்ணி வெறுப்பேற்றீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தெளிவாக இருங்க. இந்த ஆட்சி மாறினா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இது விஜயனுக்காக நான் சொல்லலை, சீரியஸாக ஒரு மாற்றம் வேணும். கொடுப்போமே, இத்தனை வருஷம் இவங்களும் ஆண்டாங்க, இந்த வருஷம் விஜயனை கொடுத்து பார்ப்போம், செய்கிறாரா பார்ப்போம், செய்யலைன்னா மாற்றலாம், அவ்வளோதான். செய்வாருன்னு நம்பிக்கை வைங்க. இதுவரை ஊழலாகவே செஞ்சோம், நம்பணும். ஒருத்தர் தூய்மையாக வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு கொடுத்து பார்ப்போம். அப்படி கொடுத்துட்டா, நல்லா செஞ்சுட்டா, நம்ம கொஞ்சம் நம்மளே கரிய பூசிக்கிற மாதிரி தான். அதனால் தெளிவாக இருங்க, விட்டுறாதுங்க. ஏன்னா விஜயன ஸ்பீச்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. அந்த சேலத்தில் மக்கள்லாம் அப்படி கொண்டாடினாங்க. அவர் பேசுறதே ஒரு அழகு தான். அதுவும் அவர் பேசின ஸ்பீச் எல்லாமே அழகு தான். இந்த ஊழல் ஆட்சியும் சரி, ஆண்டு ஆட்சி, ஆடும் ஆட்சி எல்லாமே சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூய சக்தி டிவிக்கு இருக்கும், தீய சக்தி டிவிக்கு தான் இந்த போட்டியே. அதுதான் மக்களோட எண்ணமும். அதனால நம்ம ஓட்டு நம்ம உரிமை, நம்ம யாரும் ஏமாற்ற முடியாதுன்றது தெளிவாக இருங்க. அகைன் சொல்கிறேன், இது விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டிஆர் சந்திர ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி அது ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவருக்கு இது ப்ராப்ளம்ன்றனால ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த சைடு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவருக்கு பாஸே கொடுக்காம எப்படி உள்ளே வந்தார், அப்படி ஒரு இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அந்த குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி பார்த்திபன் அவர்கள் அந்த ஊர் செயலாளர் சொல்லியிருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதனால் டிவிக்கு மேலே எல்லாருக்குமே நம்பிக்கை இருப்பா. இந்த சும்மா இந்த நியூஸ் சேனல் ஸ்ப்ரெட் பண்ணி விஜய் கூட்டத்துக்கு வந்தவர் ஒருவர் மரணம், ஒருவர் உயிரிழப்பு, இது தொடர்ந்து நடக்கும், அப்படி எப்படின்னு எதாவது ஒன்று உருட்டுறாங்க இல்லையா? அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மக்கள் நம்ம தான் தெளிவாக இருக்கணும். இன்னும் நெருங்க இன்னும் எந்த வேணா பண்ணுவாங்க. சரி, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.